வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார்த்திக் பேசுகிறேன். இன்று நான் மீண்டும் ஒரு உதாரண ஜாதகத்தை பற்றி இங்கே விளக்கலான்னு வந்துக்கிறேன். இது ஒரு ஆணுடைய ஜாதகம். இந்த ஜாதகர் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த முழங்கால் மூட்டு வலி, மூட்டு வீக்கமாகுது, கை விரல்கள் சம்மந்தப்பட்ட வீக்கமாகுது. முக்கியமாக இந்த மூட்டு வலி தொடர்ச்சியாக இருக்குது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நீண்ட காலத்திற்கு இருக்கின்ற ஒரு நோய், ஒரு கார்னிக் டிசீஸ்ன்னு சொல்லலாம். அது இந்த ஜாதக ரீதியாக என்ன காரணம், இந்த கிரகநிலைகளோட காரணம், ஏன் அந்த டிசீஸ் வர காரணம், இது நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம இதுக்கான காரணங்கள் பார்க்கலாம். இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா மகர லக்னம், கன்னி ராசி, அஸ்தம் 4ஆம் பாவத்தில் பிறந்திருக்காரு. மகர லக்னம் சனியோட ராசி. இது ஒரு சரராசி, பூமி ராசி. தொடர்ச்சியான பலன்களையும் பயணங்களையும் தொடர்ச்சியான ரிசல்ட்டுகளை கொடுக்கக்கூடிய லக்னம். இந்த லக்னத்துக்கு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கார் முதல்ல. ஓகேங்களா? அவர் கேதுவோட சாரத்தில் இருக்கார். இப்போ லக்னத்துக்கு 2 ராகு இருக்கார். ராகு சுயசாரத்தில் இருக்கார். சுயசாரத்தை சதய நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் இருக்கார். சதய நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ இந்த ராகு இது 2ஆம் வீடு ஸ்திர ராசி, காற்று தத்துவ ராசி. தனம், குடும்பம், வாக்கு, பேச்சு, இங்கே ராகு இருக்காரு. குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். 2 ராகு இருந்தாவே இது ராகுக்கு பகையான வீடு. அங்கே சுயசாத்திரத்துக்கு தான் பேச்சால் பிரச்சனை ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் போகும். அது போயிட்டு தான் இருக்குது. லக்னத்தில் 3ல் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 4க்கும் 11க்கும் முடிவார். சரலக்னத்துக்கு 11ஆம் பாவகம் பாதகஸ்தானம், லாபமும் அதோட சேர்த்து பாதகமும் சேர்ந்து வரும். இந்த மகர லக்னத்துக்கு பகை கிரகமாக செவ்வாய் வரும். அது மகர லக்னத்துக்கு சனி அதிபதி, சனியோட பகை வர செவ்வாய் வரும். இந்த லக்னத்துக்கு 4, 11 இருந்தாலும் பகை அந்த ஒரு பாதகஸ்தானமும் சேர்த்து செய்கிறதுனால இருக்கக்கூடிய தன்மையிலே செவ்வாய் இருக்கார். செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கார், நட்பு ஸ்தானத்தில் இருக்கார். அங்கே இருக்கிற செவ்வாயும் சனியோட உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் இருக்கார். சனியோட உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த செவ்வாய் இந்த 3ஆம் பாவம் தைரியம், வீரியம், ஆற்றல், தன்னம்பிக்கை, இளைய சகோதரம், இதெல்லாம் 3ஆம் பாவகம் தான். இங்கே துணிச்சல், வீரம் அதிகமாக இருக்கும். நீர் ராசியாக இருக்குது, உபய ராசியாக இருக்குது. அதிகமான ஒரு எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கூட ராசியாக இருக்குது. லக்னத்துக்கு 4ஆம் இருந்து 3ஆம் வீட்டில் வேறு அம்மாவுக்கு நிறைய செலவு செய்கிறது, வீடு வாங்கி விரயமாகுது, வண்டி வாங்கி விரயமாகுது. ஓகே. லக்னத்துக்கு 5ல் குரு இருக்கார். குரு இந்த லக்னத்துக்கு 3க்கும் 12க்கும் முடிவர். இந்த லக்னத்துக்கு குரு ஒரு அவயோகின்னு சொல்லலாம். 3ஆம் பாவம் 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் நீண்ட தூர பிரயாணம், அயல் தேசம், தலைமறைவான வாழ்க்கை, அசிங்கம், அவமானம், வெளிநாட்டு வாழ்க்கை தொடர்பு, விரயம், தானம், கொடை, இதெல்லாம் 12ஆம் வீடு. 3, 12க்கும் உடைய குரு 5ஆம் வீட்டில் வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் வீடு ரிஷபம், ஸ்திர ராசி, அதோட இது பூமி ராசியாக வருது. இந்த குரு வக்ரகதியில் இருக்கார். 12ஆம் அதிபதி வக்ரமாக இருக்கார். நிறைய செலவுகள், விரயங்கள், கஷ்டங்கள், குடும்ப வாழ்க்கையில் ஆர்கியூமெண்ட்டு, குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் போகிறது, இதெல்லாம் குரு தராது. ஓகேங்களா? இந்த குருவோட 5ஆம் பார்வை சந்திரன் மேலே இருக்குது. இது முழுமையான கஜகேசரி யோகம் கிடையாது. இது செகண்டரி தான். அதே மாதிரி குருவோட 7ஆம் பார்வை சூரியன் புதன் மேலே இருக்குது. குருவோட 9ஆம் பார்வை லக்னத்தில் இருக்குது. லக்னத்தை குரு மட்டும் பார்க்குறாரு. இந்த லக்னத்துக்கு குரு 3க்கும் 12க்கும் வருது. குருவோட பார்வை என்னதான் இருந்தாலும் 12ஆம் அதிபதியாக இருக்காரு. அதனால் குருவோட பார்வை பெருசாக நன்மையை செய்யாது. அந்த குருவோட 5ஆம் பார்வை 7ஆம் அதிபதி மேலே இருக்குது, சந்திரன் மேலே. லக்னத்துக்கு 8ல் கேது இருக்கார். கேது சிம்ம ராசி இருக்கார். சிம்ம ராசி ஒரு ஸ்திர ராசி, நெருப்பு ராசி. கேது 15 டிகிரியில் இருக்கார். பூரம் 1ஆம் பாவத்தில் இருக்கார். சுக்கிர நட்சத்திர சாரத்தில் இருக்கார். 5க்கும் 10க்கும் சுக்கிர சாரத்தில் இருக்கார். 8ஆம் பாவம் துஷ்தானம், அசிங்கம், அவமானம், மரணம், கண்டம், விபத்து, மாயை, மந்திரம், உடல் உறுப்புகளை எழுப்புதல், ஆசனவாயில் பிரச்சனைகள் வருவது, இன்ஃபெக்ஷன்ஸ், இது மாதிரி தேவையற்ற. அதே மாதிரி 8ஆம் வீடு இது ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது. அது ஒரு அக்கல்ட் சயின்ஸ், ஜோதிடம் எதுவாக இருந்தாலும் 8ஆம் பாவத்தில் கேது இருந்தால் ஆராய்ச்சியில் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் பண்ணி நல்ல ஒரு பேர் எடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரன் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கார். கலஸ்தரஸ்தானம், 7 கூடியவன், திருமணம், கணவன் மனைவி, சமுதாயம், இதெல்லாம் 7ஆம் பாவம் தான். அந்த 7 கூடியவன் 9ஆம் வீட்டில் சுய நட்சத்திரம் அஸ்தம் 4ஆம் பாவத்தில் இருக்கார். இங்கே சந்திரன் இப்போ செவ்வாயோட 7ஆம் பார்வை சந்திரன் மேலே இருக்குது. சனியோட 10ஆம் பார்வை சந்திரன் மேலே இருக்குது. செவ்வாயோட 7ஆம் பார்வை சந்திரன் மேலே இருக்குது. சனியோட 10ஆம் பார்வை சந்திரன் மேலே. செவ்வாய் சந்திரன் பார்வை சேர்க்கை
அந்த சந்திரமங்கல யோகத்தை உண்டாக்கும். பட் இந்த லக்னத்துக்கு செவ்வாயும் பாதகாதிபதி வரத்தால் இந்த சந்திரமங்கல யோகம் வந்து இந்த மகர லக்னத்துக்கு பெருசாக வந்து 50% தான் ஒர்க் அவுட் ஆகும். வந்து முழுமையான சந்திரமங்கல யோகம் வந்து இங்கே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 50% நடக்கும். ஏன்னா செவ்வாய் லக்னத்துக்கு எதிரி கிரகமாக வந்து லாபம் மற்றும் பாதகமும் செய்யக்கூடிய தன்மை இருக்கார். 2 பேர் சமசத்துவம் பார்வை வந்து 50% தான் வந்து இருக்கும். இப்போ 7ஆம் அதிபதியோட 5ஆம் பார்வை, குருவோட 5ஆம் பார்வை, சனியோட 10ஆம் பார்வை, இது கூட குடும்ப வாழ்க்கையை கிடைக்குது. ஏன்னா குரு வந்து வக்ரகதியில் லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியோட பார்வை சந்திரன் மேலே, லக்னத்துக்கு எதிரி அவர். அதனால இந்த பார்வையால் பெருசாக விசேஷம்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. சனியோட 10ஆம் பார்வையும் சந்திரன் மேலே விழுது வந்து இதுவும் பிரச்சனை தான். இது வந்து சனியோட 10ஆம் பார்வை சந்திரன் மேலே இருந்து புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. சனி சந்திரன் ஒரே வீட்டில் இருந்து சனி சந்திரன் டைரெக்டாக 7ஆம் பார்வையாக பார்த்துனாங்கன்னா அது பேர் வந்து முழுமையான புணர்ப்பு தோஷம். இங்கே சனி மட்டும் சந்திரனை பார்க்குறாரு. இதனால் வந்து ஒரு 50% இது புணர்ப்பு தோஷத்தை கிரியேட் பண்ணும். குருவோட 5ஆம் பார்வை அதுவும் சந்திரனுக்கு வந்து ஒரு நன்மையை செய்கிறதில்லை வந்து. ஓகேங்களா? இப்போ இந்த லக்னத்துக்கு 10ல் சுக்ரன், இந்த சுக்ரன் 5க்கும் 10க்கும் முடிவார். லக்னத்தில் சுக்ரன் லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் சுக்ரன் இருக்கார். இந்த லக்னத்துக்கு 5க்கும் 10க்கும் முடிய சுக்ரன் வந்து 10ஆம் பாவத்தில் எப்படி இருக்காருன்னா வந்து மாலை யோகத்தில் இருக்கார். 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற சுக்ரனாக இருக்கார். சுக்ரன் வந்து 19 டிகிரியில் ஆட்சி பெற்ற சுக்ரனாக இருக்கார். மாளவியா யோகம்னு சொல்லுவாங்க. வந்து சுக்ரன் வந்து சுவாதி 4ஆம் பாவத்தில் இருக்கார், ராகுவோட நட்சத்திர சாரத்தில் வந்து. ஓகேங்களா? இப்போ சுக்ரன் நல்லபடியாக தான் இருக்கார், அது எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து வந்து சூரியனும் புதனும் லாபத்தில். இந்த லக்னத்துக்கு சூரியன் அஷ்டமாதிபதி 11ஆம் வீட்டில், அதுவும் வந்து புதனோட நட்சத்திர சாரத்தில் இருக்கார், கேட்டை 1ஆம் பாவத்தில். புதன் 20 டிகிரியில் இருக்கார், அவரும் சுயசாரத்தில் கேட்டை 2ஆம் பாவத்தில் இருக்கார். சூரியனும் புதனும் சேர்க்கை வந்து புத ஆதித்ய யோகம். அறிவு தெளிவு நல்ல ஒரு ஆற்றல், நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, நல்ல ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டது, புத்திசாலித்தனமாக இருப்பாங்க வந்து. சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம். பட் இந்த லக்னத்துக்கு புதன் 6க்கும் 9க்கும் முடிவர், அவர் யோகக்காரர் தான். 6ஆம் வீடு ஒரு துஸ்தானமாக வேலைகள் வந்து சூரியன் 8ஆம் வீடு. இந்த லக்னத்துக்கு புதாதித்ய யோகம் வந்து 50% தான் நன்மையை தரும். ஏன்னா சூரியன் 8ஆம் அதிபதி துஸ்தானம் அஷ்டமாதிபதி வராரு. அதனால் வந்து 50% தான் வந்து இங்கே அந்த யோகம் புதாதித்ய யோகம் வேலை செய்யும். அதே மாதிரி குருவும் சூரியனும் 7ஆம் பார்வை பார்த்துக்கிறாங்க வந்து. குருவோட பார்வை சூரியன் மேலே, சூரியனோட பார்வை குரு மேலே இருக்குது. சமசப்தமும் பார்வை. குரு சுக்ரன் குருவும் சூரியனும் சேர்ந்தாங்கன்னா வந்து அது பேர் வந்து நம்ம வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ குருவும் சூரியன் பார்த்தாலும் அது பேர் வந்து சிவராஜ யோகம் தான். பட் இந்த யோகமாக இந்த லக்னத்துக்கு வந்து நன்மையே கிடையாது. காரணம், குரு 12ஆம் அதிபதியாக வராரு, மகர லக்னத்துக்கு அவயோகி. அதே மாதிரி மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக வராரு சூரியன். அதனால் வந்து இந்த புதாதித்ய யோகம் 50% தான் நன்மையை தரும். அது மாதிரி சூரியனும் அந்த சிவராஜ் யோகமும் வந்து பெருசாக நன்மையை தரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. பார்க்கறதுக்கு நிறைய யோகங்கள்லாம் இருக்கும். பட் சந்திரமங்கல யோகம், சிவராஜ் யோகம், மாளவிய யோகம், இல்லை மாளவிய யோகம் மட்டும் நன்மையை தரக்கூடியது. மற்றபடி சந்திரமங்கல யோகம் பெருசாக நன்மை தராது. சிவராஜ் யோகம் வந்து பெருசாக நன்மை தரக்கூடாது. இப்போ லக்னாதிபதி 12ஆம் வீட்டில் இங்கே தான் விஷயமே இருக்காது வந்து. 12ஆம் பாவகம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஹாஸ்பிட்டலை குறிக்கும் வந்து, ஹாஸ்பிட்டலில் குறிக்கும், அங்கே நோயாளிகள்லாம் குறிக்கும் வந்து. இந்த லக்னாதிபதி 8 டிகிரி இருக்கார். மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதிபதி கேது வந்து 8ஆம் வீட்டில் இருக்கார். 12ஆம் வீட்டில் இருக்கிற லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவோட நட்சத்திர சாரத்தில் இருக்கார். 8ஆம் பாவம் வந்து கிரானிக் டிசீஸ், நீண்ட நாட்களாக வரக்கூடிய நோய்கள் எல்லாமே 8ஆம் பாவம் தான். லக்னாதிபதியே 12ஆம் வீட்டில் இருக்கார். ஓகேங்களா? லக்னாதிபதியே 12ஆம் வீட்டில் இருக்கார். குருவோட 9ஆம் பார்வை லக்னத்தில் இருக்குது. இது ஒரு மைனஸு. அது மாதிரி லக்னாதிபதி 12ல் போயிட்டு ஹாஸ்பிட்டல், விரயம், தலைமறைவான வாழ்க்கை, இந்த நோய்கள், உடல் உறுப்புகளை இழப்பது, நீண்ட நாட்களாக வரக்கூடிய நோய், சனினாவே கிரானிக் டிசீஸ்லாம் சனி தான் வந்து. அந்த சனி வந்து 8ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவோட நட்சத்திர சாரத்தில் இருக்குது. அதனால் வந்து இந்த லக்னாதிபதி ஏன் ஆட்டோமின் டிசீஸில் பாதிக்கப்படுறாருன்னா, லக்னம் குருவோட பார்வை 9ஆம் பார்வை, அவயோகியோட பார்வை, லக்னாதிபதி 12ஆம் வீட்டில் இருந்து, இது குருவோட வீடு தான், நல்ல வீடு தான். ஆனால் 12ஆம் வீடாக வந்து அங்கே இருக்கிற கேதுவோட நட்சத்திர சாரத்தில் இருக்கார். கேதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 8ஆம் வீட்டில் இருக்கார். லக்னாதிபதி 12ஆம் வீட்டில் இருந்து 8ஆம் வீட்டில் கரெக்டாக 8, 12 இது எல்லாமே வந்து அந்த கிரானிக் டிசீஸ். 8நாவே கிரானிக் டிசீஸ், 12னா மருத்துவமனையில்
அட்மிட் பண்ணியிருக்கிறது வந்து இவர் ரெகுலராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணியிருக்காரு. அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கிறதுனால வந்து இது வந்து ஒரு நீண்ட நாட்கள் வரக்கூடிய நோய். அதுக்கு காரணம் லக்னாதிபதி 12ஆம் வீட்டில் இருந்து 8ஆம் வீட்டில் இருக்கிற கேது ஒரு நட்சத்திர சாரத்தில் இருக்காரு. இதுதான் முக்கியமான காரணமாக வந்து. அதே மாதிரி லக்னாக்கள் பார்த்தீங்கன்னா குருவோட 9ஆம் பார்வை லக்னத்தில் இருக்குது. குரு வந்து லக்னத்துக்கு 12ஆம் வீடு வரனால குருவோட பார்வை முழுமையாக நல்லது தராது. அதே மாதிரி சனி 12ஆம் வீட்டில் இருந்து அந்த கேதுவோட நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது இது மிகப்பெரிய மைனஸ். 12ஆம் வீட்டில் இருந்தாவே உடல் மனம் எல்லாம் வந்து கொஞ்சம் தொந்தரவு ஏற்படும். அங்கே போயிட்டு வந்து எட்டாம் வீட்டில் இருக்கிற கேதுவோட சாரத்தில் இருந்தாலும் இன்னும் அந்த நோயை வந்து நீண்ட நாட்களுக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் இங்கே வழிவகுது வந்து. ஓகேங்களா? முக்கியமான காரணம் லக்னாதிபதி 12ஆம் வீட்டில் இருந்து 8ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவோட நட்சத்திர சாரத்தில் வாங்கினால்தான் இது முக்கியமான காரணமாக இங்கே வருது. இப்போ ஜாதகருக்கு வந்து அட் ப்ரெசென்ட் குருதசை ஓடுது. குருதசை சுக்கிரபுத்தி. குருத லக்னத்துக்கு 3க்கும் 12க்கும் உடையவர். குரு தசை 12ஆம் அதிபதி தசை தான் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதாகுது. நிறைய விரயங்கள், மருத்துவ செலவுகள், கஷ்டங்கள், மன வருத்தங்கள், மன வலிமை இழக்கிறது இதெல்லாம் 12ஆம் வீடு கொடுக்கும். 12ஆம் வீட்டு அதிபதி குருவும் இந்த வேலை செஞ்சுட்டு தான் இருக்கார் வந்து. 7ஆம் அதிபதி தசையில் 10ஆம் வீட்டுக்கு சுக்கிரனோட புக்தி வந்து இது ஓவரால் சொல்லப்போனால் இந்த குரு தசை வந்து நிறைய நெகட்டிவ் தான் இருக்குது வந்து 5ஆம் வீட்டில் வக்ரகதியில் இருக்கிறது வந்து அதுவும் பகை வீடு. இந்த இடம் வந்து அதுவாக பகை வீடாக இருந்து கூட 12ஆம் அதிபதியாக வந்து இருக்கிறதுனால அந்த சனியோட அந்த குருவோட தசையில் இது நிறைய பிரச்சனைகள் உருவாக்கி போயிட்டு இருக்குது. லக்னாதிபதி 12ஆம் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டில் இருக்கிற கேது நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதால வந்து நீண்ட நாட்கள் வரக்கூடிய நோய்கள்லாம் இந்த ஜாதகருக்கு வந்திருக்குது. அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு தலைப்பை பற்றி பேசுகிறேன். நன்றி.